10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கடங்கார பயிலுக திருப்பி வந்து 8000 ரூபாய் டோக்கன் என்ன வேணாலும் வாங்கினேன். இப்ப எனக்கு இந்த முதலமைச்சர் பதவி தேவைப்படுது, அந்த டோக்கன் வச்சு வாங்கிக்கிற முடியுமா ஐயா? அண்ணா அறிவாலயத்தை இந்த மொத்த டோக்கனை நீங்க வச்சுக்கிட்டு இந்த அறிவாலயத்தை என் பேர்ல எழுதி வச்சிருங்க ஐயா. எப்படி இருக்கு? என்னடா நம்ம என்ன பைத்தியக்கார பயில இல்லடா, நம்மளை பார்த்தா எப்படிதான் தெரியுது? அரே மரவன நம்மளை ஏழை விடுறேன். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை நாங்கள் கொடுத்துட்டோம். திருட்டு பாய கம்நாட்டி பாயல் நான் என்னைக்கிட்ட மாறுவ நீ? சிவாஜி படத்தில் ஐயா ரஜினி அந்த டார்க் ரூமுக்குள்ள போங்க, ஆபீஸ் ரூமுக்குள்ள அது மாதிரி இவனெல்லாம் அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள வச்சு எவன் வந்து அடிச்சானு தெரியாமடா பச்சை மட்டையை வெட்டி சீமான் அவர் பிள்ளைகளை மாடுமைக்கு அனுப்பட்டும், நாங்கள் எங்க பிள்ளைகளை டாக்டருக்கு அனுப்புறோம். பதிச்சு மாத்திரை சாப்பிடுவிய இல்ல ஊசியை போட்டு படுத்துருவியா? முட்டாள் என் முட்டாள். அங்க போய் டிஸ்கிரிப்ஷன் அந்த இதுல டிஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதி கொடுப்பான்? இந்த மருந்து சீட்ல நீங்க ரொம்ப உடல் பலகீனமா இருக்கீங்க, உங்களுக்கு சத்து இல்ல, புரோட்டீன் சத்துக்கணும், நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுங்களேன், கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் மில்க் எடுங்களேன், பால் குடிங்களேன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் கீரைகள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கங்க. அந்த கீரை எழுதி கொடுக்க முடியும். கீரை, எக்கு, பால், மில்க், அப்புறம் புரோட்டீன்ஸ் எல்லாம். இதை உங்க அப்பா கொடுப்பானா? எங்க அப்பா விவசாயி கொடுப்பானா? பைத்தியம். விண்வெளிக்கு விண்கலத்தை எவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடை விவசாயி தான் பண்ணணும். பைத்தியமே புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். பைத்தியமே